7th ஸ்டாண்டர்டு வகைப்பாட்டியலின் அடிப்படைகள். பொதுவாக தாவரங்களை வந்து எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, புறத்தோற்ற பண்புகளின் அடிப்படையாக இருக்கலாம், அல்லது உள்ளமைப்பு கொண்ட பண்புகளாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் வகைப்படுத்தப்படுது. இதுவரை கண்டறியப்பட்ட உயிரினங்களின் எண்ணிக்கை நம்ம பாடப்புத்தகத்தில் 8.7 இல்லை 8.7 அப்படின்னு சொல்லப்படுது. 8.7 மில்லியன் தாவர இனங்கள் இதுவரை தாவர மற்றும் விலங்கினங்களை கண்டறியப்பட்டதாக சொல்லுது. 8.7 மில்லியன். இந்த தாவர வகைப்பாட்டின் பிரிவுகளில் விலங்கு வகைப்பாட்டின் பிரிவுகளின் அடிப்படையில் படிநிலை என்பது வகைப்பாட்டின் பிரிவுகளை மற்ற உயிரினங்களோடு அவற்றுக்குள்ள தொடர்பினையும் இறங்கு வரிசை அமைப்பு முறையில் கரோலஸ் லினேயஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனால் இவற்றை லினேயஸ் படிநிலை என்று அழைக்கிறோம். கரோலஸ் லினேயஸ் பைனாமினல் நாமன்கிளச்சர், இரு சொல் பெயரிடும் முறையை கண்டறிந்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கரோலஸ் லினேயஸ். அடுத்து விலங்குகளின் வகைப்பாடு. முதுகெலும்பு உள்ளவைகள் என்றும் முதுகெலும்பு அற்றவை இன்வெர்டிபிரேட்டா வெர்டிபிரேட்டா. இந்த முதுகெலும்பு உள்ளவைகளில் ரெண்டாக பிரிக்கலாம் மேன்றும். எப்படி? வெப்ப இரத்த விலங்குகள், குளிர் இரத்த விலங்குகள், வார்ம் பிளட்டட் அனிமல், கோல்டு பிளட்டட் அனிமல். அடுத்து பாருங்களேன், வெப்ப இரத்த பிராணிகளை வகைப்படுத்தப்படும் போது பாலூட்டிகள் வெப்ப இரத்த பிராணி, அதுக்கடுத்து பறவை இனங்கள் வெப்ப இரத்த பிராணி இல்லை மேமல்ஸு அண்டு ஏவ்ஸ், இந்த ரெண்டு கிளாஸும். பொதுவாக முதுகுநான் உள்ள விலங்குகள், முதுகுநான் அற்ற விலங்குகள் அப்படின்னு எடுக்கும்போது முதுகுநான் அற்றதில் ஃபிஷ்ஷஸ்ஸு, ஆம்பிபியா, ரெப்டைல்ஸு, ஏவ்ஸு, மேமல்ஸ். மீன்கள், இருவாழ்வி, ஊர்வன, பரப்பன, பாலூட்டி. இதில் கடைசியாக இருக்கக்கூடிய பாலூட்டி நம்ம மனிதன் உட்பட பாலூட்டி, அதுக்கு அடுத்து கீழ்நிலையில் பரப்பன. இது ரெண்டும் என்னன்னு சொல்கிறோன்னா வெப்ப இரத்த பிராணிகள். அப்போ குளிர் இரத்த பிராணிகள் யார்? மீன்கள், இருவாழ்வி, ஊர்வன. நீரிலும் நிலத்திலும் வாழும் தகுதி படைத்த தவளை இனங்கள் இருவாழ்வி, ஊர்வன. நமக்கு கேள்வி சில சமயங்களில் இங்கே வகுப்புகளை கொடுத்துருக்குங்களா, அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு சார். எடுத்துக்காட்டாக ஓணான் என்பது டேஷ் வகை உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் குளிர் இரத்த பிராணி, பியில் வெப்ப இரத்த பிராணி, ஆப்ஷன் சியில் இவை இரண்டும், அடுத்து டியில் இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது குளிர் இரத்த பிராணி என்று நாம் அழைக்கிறோம். மீன்கள் குளிர் இரத்த பிராணி. அதற்கு அடுத்து முதுகுநான் அற்றவைகளில் பாருங்கள், கண்டங்கள் உள்ள விலங்குகள் என்றும் கால்கள் அற்றவை. கண்டங்கள் உள்ள கால்கள் இருக்கும், அடுத்து கால்களே இல்லாமல் இருக்கும். இது 3 ஜோடி கால்கள், 3க்கும் மேற்பட்ட ஜோடி கால்கள். அதன் அடிப்படையில் புழு இனங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டங்கள் வந்து அதிகப்படையது புழு இனங்கள். வகைப்பாட்டில் 7 முக்கிய படிநிலைகள். எத்தனை படிநிலைகள் வகைப்பாட்டில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 7 அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். அந்த 7ம் என்ன சார்னா இறங்கு வரிசையில் பாருங்களேன். டாப்பில் யார் இருக்கிறதுனா உலகம், அதுக்கடுத்து தொகுதி, அதுக்கடுத்து வகுப்பு, அதுக்கடுத்து வரிசை, அதுக்கடுத்து குடும்பம், அதுக்கடுத்து பேரினம், சிற்றினம். சிற்றினம் வந்து 7வது நிலையில் இருக்குது. அப்போ உலகம் 2, தொகுதி உலகம் 1, தொகுதி 2, வகுப்பு 3, வரிசை 4, குடும்பம் 5, பேரினம் 6, சிற்றினம் 7. எடுத்துக்காட்டாக என்ன சொல்லுவோன்னா இங்கிலீஷில் கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். அதனால் சிற்றினம் என்பது என்ன சொல்கிறோன்னா வகைப்பாட்டின் அடிப்படை அலகு. எதிர்பார்க்குறோம் வருகிற டெட்டில் வகைப்பாட்டின் அடிப்படை அலகு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் சிற்றினம், பியில் பேரினம், சியில் குடும்பம், டியில் வரிசைன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் சிற்றினம் என்பதை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து விலங்கு தொகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு செல் விலங்குகளை தான் நம்ம வகைப்படுத்தணும். அப்போ செல்களின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரே ஒரு செல்லு, ஆனால் அது உயிரியாக இருக்குது. சாதாரண கண்ணால் இதை நம்மளால் பார்க்க முடியாது. எலக்ட்ரான் நுண்ணோக்கியில் மிக எளிமையாக பார்க்கலாம்.
எடுத்துக்காட்டாக மழை பெய்தது, சில நாட்கள் கழித்து அல்லது அடுத்த நாளே கூட அந்த மழை நீர் எடுத்து ஒரு ட்ராப் மழை நீர் எடுத்து நீங்கள் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பில் அல்லது காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அதில் அமீபா, ஃப்ரெஷ் வாட்டர் அமீபா இருக்கிறது ஸ்விம் பண்ணி போகிறது அவ்வளோ அழகாக தெரியும் சார். அடுத்து அதனால் தொகுதி 1ல் ஒரு செல் அல்லது புரோட்டோசோவா, ஒரு செல் உயிரிகளை புரோட்டோசோவா என்று அழைக்கிறோம். எடுத்துக்காட்டாக அமீபா, யூக்ளினா, பாரமிஷியம். இங்கே பொது பண்பில் பாருங்களேன், போலிகால்கள் எந்த விலங்கில் காணப்படுதுன்னா அமீபா, சூடோபோடியா, சூடா பரோட்டா போடியா, இல்லை சூடா பரோட்டா போடியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அமீபா இடப்பெயர்ச்சி உறுப்பு போலிகால். அடுத்து யூக்ளினா கசை இழை, பிளஜெல்லா, இங்கிலீஷில் பிளஜெல்லான்னு சொல்லுவோம், தமிழில் கசை இழை. அடுத்தது பார்த்திங்கன்னா பாரமிஷியம் குறு இழை, சிலியா. இதன் மூலம் இவை இடப்பெயர்ச்சியை மேற்கொள்கிறது. எதிர்பார்க்குறோம் சார், அமீபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு டேஷ் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் போலிகால்கள், பியில் கசை இடை, சியில் குறு இழை, டியில் இவை அனைத்தும் அப்படின்னு தருவாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா போலிகால்கள், அல்லது சில சமயங்களில் போலிகால்னு கொடுக்காம சூடோபோடியா அப்படின்னு தருவாங்க சார். அதுக்கடுத்தது தொகுதி 2 துளை உடலிகள். இந்த தொகுதியினுடைய பெயர் எப்படி வச்சாங்கன்னாக்கா புறத்தோற்ற பண்பின் அடிப்படையில் சில விலங்குகளில் உடல் முழுவதும் துளைகளால் ஆகிருக்கு. அந்த துளைகள் இருக்கக்கூடிய துளைகள் உடைய விலங்குகளை எந்த தொகுதியில் வச்சு வகைப்படுத்துகிறாங்க, என்ன ஃபைலம் அப்படின்னா அதை துளை உடையலைகள், போரிபேரா, போர் பியரிங் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். உடல் முழுவதும் சிறு துளைகள் காணப்படக்கூடிய விலங்குகள். எடுத்துக்காட்ட பார்த்திங்கன்னா லீகோசொலினியா, ஸ்பாஞ்செல்லா, சைகான். பல செல்களால் ஆனவை, ஆனால் திசுக்கள் உருவாக்கப்படலை. உடல் முழுவதும் என்ன இருக்கும், துளைகள் இருக்கும். முட்களால் ஆன அகச்சட்டகம் இருக்கும். இனப்பெருக்கத்தில் பால் மற்றும் பாலிலா. அடுத்து 3வது தொகுதி குழி உடலைகள் அல்லது சீலண்டரேட்டா. இந்த வகையான விலங்குகளில் குழி அமைப்பு காணப்படுன்றாங்க. இது பல செல்லு திசுக்களால் ஆனது. ஈரடுக்கு உயிரி அப்படின்னு சொல்லணும்னா எக்டோடம், மிசோடம், புறப்படை அகப்படை கொண்ட விலங்குகள். இதை பொறுத்தளவு உயிரிகளில் ஒட்டியோ அல்லது நீரில் நீந்தியோ தனித்தோ அல்லது கூட்டமாகவோ காணப்படும். இனப்பெருக்கம் பாலிலா மற்றும் பாலின பெருக்க முறையில் நடைபெறுகிறது. அடுத்ததாக தட்டை புழுக்கள் அல்லது பிளாட்டுனா தட்டைன்னு அர்த்தம், இல்லை ஹெல்மின்தஸ்னா வேர்மு. எடுத்துக்காட்டாக பிளனேரியா, கல்லீரல் புழு, இரத்தப்புழு, நாடாப்புழு. பெரும்பாலும் இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு நாடாப்புழு, அதுக்கடுத்தது அஸ்காரிஸ் உருளை புழுக்கள் அதிகளவு காணப்படுது. அக ஒட்டுணியாக உடற்குடி அற்றவை. இந்த தட்டைப்புழு இனங்களுக்கு உடற்குடி கிடையாது. ஒட்டுண்ணிகளாக விலங்குகள் மற்றும் மனிதர்களிடம் காணப்படும். இது பெரும்பாலும் இருபால் உயிரிகள் என்றும். அதுக்கடுத்து தொகுதி உருளை புழுக்கள் ஆஸ்கல்மென்தஸ் அல்லது நெமட்டோடா அப்படின்னு சொல்லுவோம். நெமட்டோடா, அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ். உடற்கண்டங்களை அற்றவை, நோய்களை உருவாக்கும் ஒட்டுண்ணி. இனப்பெருக்கம் பாலின முறையில் நடைபெறுகிறது. அப்போது முதல்ல ஆண் உயிரி பெண் உயிரி உருவான ஒரு விலங்கு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ், உருளைப்புழு. அதுக்கடுத்து வலைதசைப்புழு, மண்புழு, நீரிஸ் அட்டை, அனலிடா, இது அனலிடா அப்படின்னு சொல்லுவோம். மண்புழு, மூவடுக்கு உயிரி. அப்போது எக்டோடம், எண்டோடம், மிசோடம், இல்லை எக்டோடம், மிசோடம், எண்டோடம். புறப்படை, நடுப்படை, அகப்படை. உடல் கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலும் இருபால் உயிரி என்று அழைக்கிறோம், இல்லை. தொகுதி பார்த்திங்கனாக்கா கணுக்காலி. அடுத்த தொகுதி கணுக்காலி அல்லது ஆர்த்ரோபோடா. எடுத்துக்காட்டு நண்டு, இறாலு, மரவட்டை, பூச்சிகள், தேளு, சிலந்தி. உடல் கண்டங்கள் உடையது. உடற்பரப்பு கைட்டினாலானது. சிறப்பான பண்பு புறச்சட்டகம். இணை கால்கள் இருக்கும். இணை உறுப்புகளால் ஆனது. இவை ஒருபால் உயிரிகள் அல்லது ஆண் பெண் வேறுபாடு உண்டு. தொகுதி பார்த்திங்கன்னா மெல்லுடலை. இந்த வகை தொகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள் மென்மையாக இருக்கும் சார். அப்போ மென்மையாக இருக்கிறதால எதிரிகளிடமிருந்தும் அல்லது இயற்பிய காரணிகளிலிருந்தும் தப்பித்து கொள்வதற்காக
தனக்கு மேலே கால்சியம் கார்பனேட்டாலான கூடை உருவாக்கிக்குவாங்க. கணவாய் மீன், அதுக்கடுத்து நத்தை, ஆக்டோபஸ், மென்மையான கண்டங்களற்ற உடல் அமைப்பு. மேலும் தலைப்பகுதி, பாதப்பகுதி, உள்ளுறுப்பு தொகுப்பு, மேண்டிலு, கால்சியத்தாலான ஓடு. இதில் என்ன வகையான இனப்பெருக்கம் அப்படின்னா, ஆண் பெண் தனித்தனியாக இருந்தாவே பால் இனப்பெருக்கம் நடக்கும். அடுத்து தொகுதி முட்தோலிகள். முதுகுநானற்ற உயிரினங்களின் கடைசி தொகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா முட்தோலி சார். முதல் தொகுதி புரோட்டோசோவா, லாஸ்ட் முட்தோலி அல்லது எக்கினோடெர்மேட்டா இல்லை டெர்மேட்டா. டெர்ம் அப்படின்னா தோல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை எக்கினோ அந்த முள் அமைப்பு கொண்டது. நட்சத்திர மீன், கடல் சாமந்தி, அடுத்து நொறுங்குறு நட்சத்திர மீன், கடல் வெள்ளரி, கடல் அல்லி, கடலில் மட்டுமே வாழ்பவை. உடற்சுவர் முட்களால் ஆனது. சிறப்பு பண்பு. அதுக்கடுத்தது சிறப்பு பண்பு நீர் குழல் மண்டலமும் குழாய் கால்களும் அல்லது குழல் கால்கள். உணவூட்டத்திற்கும் சுவாசத்திற்கும் மற்றும் இடப்பெயர்ச்சிக்கும் பயன்படக்கூடியது எது? 3 பணி பாருங்கள், ட்ரிபிள் ஃபங்க்ஷன். எது? குழாய் கால்கள். 5 கரங்களாக காணப்படுது பார்த்திங்களா, அதுக்குள்ளார குழல் இருக்கா அது. அதுக்கடுத்து பால்வழி இனப்பெருக்கம் இதில் அதிக அளவு மேற்கொள்ளப்படுது. அதனால் நீங்கள் எப்படி நினைவில் வச்சிங்கன்னா, கீழ்நிலை விலங்குகளாக இருந்ததுன்னா, எடுத்துக்காட்டாக உருளை புழுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பால் மற்றும் பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம் இல்லை. ஆனால் அதுக்கடுத்து வரப்படும்போது ஆண் பெண் தனி உயிரியாக முதல்ல விலங்குகளில் ஆணுயிரி பெண்ணுயிரி என்று தனித்தனியாக உருவான முதல் விலங்காக அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ், தமிழில் உருளை புழுக்கள் என்று அழைக்கிறோம். அடுத்து பாருங்கள் வகைப்பாட்டில் இப்போ முதுகுநான் அற்றவைகளை பார்த்துட்டோம். அதற்கடுத்து முதுகுநான் உள்ளவைகள் பாருங்கள். மீன்களை ஆங்கிலத்தில் ஃபிஷஸ்ன்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக சுறா, கட்லா, முல்லட்டு, திலேபியா. இது குளிரத்த பிராணி. முதுகு எலும்பு தொடர் உடையது. இடப்பெயர்ச்சிக்குன்னு இணையான பக்கத்துடுப்புகள் இருக்குது, இணையற்ற மத்திய துடுப்புகள் இருக்குது. பால்வழி இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும் சார். இனப்பெருக்கத்தில் பால்வழி இனப்பெருக்கம். அடுத்து இருவாழ்வி ஆம்பிபியா. முதல்ல நீரில் மட்டுமே அத்தனை விலங்குகளும் வாழ்ந்துட்டு இருக்கப்படும்போது நிலமும் எனக்கு சொந்தம் என்று முதுகுநான் உள்ளவைகளில் பாருங்கள். முதுகுநான் அற்றவையில் மண்புழு எடுத்துகிட்டோன்னா நீரிலும் வாழுது நிலத்திலும் வாழுது. ஆனால் ஆம்பிபியான்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? ஆனால் இதை நம்ம ஆம்பிபியான்றோம். ஆம்பிபியா அப்படின்னாக்கா நிலத்தில் வாழும் தகுதி பெற்று உருமாற்றம் அடைந்து, நீரில் வாழும் தகுதி படைத்து உருமாற்றம் அடைந்து நிலத்தில் வாழும் தகுதி பெற்றது இல்லை. நீங்கள் நீரில் வாழும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வால்கள் இழந்து தவளை 4 கால்களோடு காட்சியளிக்கும், பார்த்துருப்பீங்க. முதலில் நீந்த கற்றுக்கொண்டு தாவ கற்றுக்கொள்கிறது. எல்லாம் தாவிட்ட பிறகு தான் நீந்துவோம், ஆனால் இது மட்டும் நடந்த பிறகு நீந்துகிறது என்ற ஒரு கூடுதல் தகவலோடு ஊர்வன ரெப்டைல்ஸ், இங்கிலீஷில் ரெப்டைல்ஸ் அப்படின்னும். எடுத்துக்காட்டாக தோட்டத்து பல்லி, வீட்டு பல்லி. பல்லி தோட்டத்தில் இருக்கிற பல்லியும் வீட்டில் இருக்கிறது தான். கடல் ஆமை, நில ஆமை, பாம்புகள், முதலை. நீண்ட நாள் வசிக்கக்கூடிய ஒரு விலங்கு முதலை. இவைகளும் குளிரத்த பிராணி. அதனால தான் முதல பண்ணைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியை விட்டு மேலே படுத்துட்ருப்பாங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இவையா தண்ணிக்குள்ளார இல்லாமல் வேலை படுத்துட்ருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். அதே மாதிரி பெரும்பாலும் தண்ணியிலேயே இருக்கும். ஏன்னா குளிரத்த பிராணி. நுரையீரல் மூலம் சுவாசிப்பதை மேற்கொண்டிருக்கும். அதே மாதிரி 5 விரல்களை உடைய கால் சார். முட்டையிடுபவை. இது குட்டி இடுபவையா முட்டையிடப்போவையா அப்படின்னா முட்டையிடுறது. அதனால் முட்டையிடுறது நம்ம ஓவி பேரஸ் அப்படின்றோம். ஓவி பேரஸ். குட்டியை ஈனிச்சுன்னா அதுக்கு பேர் விவி பேரஸ். அடுத்ததாக பறவை இனங்கள் ஆங்கிலத்தில் ஏவ்ஸ் அப்படின்றோம். அப்போ இந்த வகுப்பு என்ன? முதல்ல மீன் இனங்கள், 2வது இருவாழ்வி, 3வது ஊர்வன, 4வது பரப்பனை இல்லை. அப்போ நம்ம பரப்பனையில் பறவை பாருங்கள். ஏவ்ஸு கரையோர
கரையோரத்தில் காணப்படக்கூடிய பறவைகள், இந்த கரையோரம் இருக்கக்கூடிய பறவைகளால் எச்சமிடும். அந்த எச்சம் தான் நம்ம குவானா அப்படின்ற ஒரு படிவ பாறையாக, மிகப்பெரிய பறவைகளின் எச்சங்களை கொண்ட மிகப்பெரிய படிவ பாறை குவானான்னும். இது வந்து பாஸ்பரஸ் உள்ளடக்கியது. இந்திய பனங்காடை, அதுக்கடுத்தது கொண்டை வாத்தி, லாத்தி, கிளி, சிட்டுக்குருவி, கோழி, நெருப்பு கோழி, கிவி. இந்த நெருப்பு கோழி இருக்குது பார்த்திங்களா, இதனுடைய முட்டையில் கரு செல்லு, அதை நம்ம சாதாரண கண்ணில் பார்க்கலாம். இவை வெப்பரத்த பிராணிகள். கண்கள் சிறப்பான பார்வை திறன் உடையது. பால்வழி இனப்பெருக்கத்தை மட்டும்தான் மேற்கொள்ளும், அதோடு சேர்ந்து முட்டையும் இடும். அதனால் முட்டையிட்டு குஞ்சு பறிக்கும் திறன் இருக்குது. அடுத்ததாக பாலூட்டிகள் அல்லது மமேலியா வாத்து அலகு பிளாட்டிபஸ், வாத்து கிடையாது, பிளாட்டிபஸ்ஸு, கங்காரு, பூனை, புலி, வரிகுதிரை, மனிதன். இது நிலத்தில் வாழும் வெப்பரத்த பிராணி. வெளிப்புற காது அல்லது காது மடல், தசையால் ஆன உதரவிதானம், உட்கரு அற்ற இரத்த சிவப்பணு, பல்வேறுபட்ட பல்லமைப்பு, இருபால் அமைப்பு, இதெல்லாம் பாலூட்டியின் சிறப்பு பண்பு. இப்போ முதலாவதாக வார்ம் பிளட்டட் அனிமல், வெப்பரத்த பிராணி. இரண்டாவதாக பின்னா, காதில் புறச்சிவியில் காது மடல், தசையால் காது மடல் இருக்குது. அடுத்து உதரவிதானம், மார்பறையும் வயிற்றறையும் பிரிக்கக்கூடியது உதரவிதானம், டயாப்ரம். உதரவிதானம் சுவாசத்தில் பங்கு கொள்ளக்கூடிய தசை. அடுத்து மனிதனுடைய இரத்த சிவப்பணுக்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உட்கரு இல்லாத இரத்த சிவப்பணு, பல்லமைப்பு பல்வேறுபட்டது அப்படின்னா எட்டிரோடான் அப்படின்னு சொல்லுவோம். என்ன எட்டிரோடான் அப்படின்னா வேறுபட்ட பல்லமைப்பு. வெட்டும் பற்கள் இருக்குது, கோரை பற்கள் இருக்குது, முன்கடவாய் பற்கள் இருக்குது, பின் கடவாய் பற்கள். அதனால தான் பல்லியினுடைய சூத்திரத்தை பார்க்கும்போது 2 1 2 3 டிவைடட் பை 2 1 2 3 அப்படின்னு போட்டிருப்போம். 2 வெட்டும் பற்கள், 1 கோரை பற்கள், அதுக்கடுத்து முன் கடவாய் பற்கள், பின் கடவாய் பற்கள். அதனால் அதை வேறுபட்ட அமைப்பு. அடுத்து பார்த்திங்கனாக்கா மில்க் டீத்து, பால் பற்கள் நிரந்தர பற்களாக மாறுது. அதனால் பல்லிலே வந்து அடுத்த ஒரு வேறுபாடு இல்லை, பணியின் அடிப்படையில் வேறுபடுத்துகிறோம். அடுத்து பார்த்திங்கனாக்கா இரத்த சிவப்பணுக்களில் உட்கரு இருக்காது. இதனால் ஹீமோகுளோபின் அதிகளவு ஆக்சிஜனையோடு இணைந்து எடுத்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையுது அப்படின்னும். இப்போ நம்ம விலங்குகளின் வகைப்பாடை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து தாவரத்தை பார்ப்போமா. தாவரங்களை விதைகளின் அடிப்படையில் விதையில்லா தாவரம் என்றும் விதையுள்ள தாவரம் என்றும் பிரிச்சுக்கலாம் சார். இல்லை, தாலோஃபைட்டா, ஜிம்னோஸ்பெர்ம் பாசிகள், காரா, ஃப்ரையோபைட்டா மாசுகள், பியூனேரியா, டெரிட்டோஃபைட்டா பெரணிகள். தாவரங்களை அடிப்படையில் பூவா தாவரம், பூக்கும் தாவரம். நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், தாலோஃபைட்டா, ஃப்ரையோபைட்டா, டெரிட்டோஃபைட்டா, ஜிம்னோஸ்பெர்ம், பூக்கும் தாவரங்களில் பாருங்கள், ஒருவித்திலை, இருவித்திலை, நெல், புளி. சல்லிவேர் தொகுப்பு ஒருவித்திலையிலேயும் ஆணிவேர் தொகுப்பு இருவித்திலையிலேயும் பார்க்கப்படுது. ஆல்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதனுடைய உடலானது வேருனும் தண்டுனும் இலையினும் நம்மளால் பிரிக்க முடியாது இல்லை, அதை தான் நம்ம ஆல்காக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு செல் அல்லது பல செல்களால் ஆன நாறு இழை இணைகள் தான் ஆல்காக்கள். மாசுகள், தாவர உடலானது உண்மையான வேறு, தண்டு, இலைகள் மற்றும் இலைகள் என வேறுபாடற்று மாசுகளும் காணப்படுது. மாஸ்களில் நீரை விரும்புவதை வாழ்க்கை சுழற்சியின் நிறைவு செய்ய இவற்றுக்கு ஈரப்பதம் வந்து ரொம்ப முக்கியம். இருவாழ்விகள் மாசுகளை இருவாழ்வி தாவரம், நம்ம விலங்குல தவளை வந்து இருவாழ்வின்னு அழைக்கிறோம் இல்லை, அதே மாதிரி தாவர உடலானது வேர், தண்டு, இலை என வேறுபாடு அடைந்து காணப்படுது. இலைகள் சிறியதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம் இல்லை. பெருசாக எதில் இருக்குன்னா பரணிகளில் இருக்குது இலை.
அடுத்து நீர் மற்றும் உணவுப் பொருட்களை கடத்த வாஸ்குலார் திசுக்கள் பெரணிகளில் உள்ளன. அடிப்படை நிலத்தின் முதலில் தோன்றிய நிலத்தாவரமாக பெரணி. நிழலான ஈரப்பதம் மிகுந்த குளிர் பகுதியில் வாழ்பவைத்தான் பெரணி. ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் என்று நாம் புரிந்து கொள்ளும் விதமாக வகைப்படுத்தலாம். ஜிம்னோஸ்பம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆஞ்சியோஸ்பம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னாக்கா பூக்கும் தாவரம், பூவா தாவரங்கள். திறந்த வகை தாவர வகைகள் ஜிம்னோஸ்பம்கள், மூடிய வகை தாவர வகைகள் ஆஞ்சியோஸ்பம். பைனஸ் சைக்கஸ், அரகேஷியே நீட்டம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு வேறு, தரைமேல் தண்டு, தரைக்கீழ் ஓடு தண்டு, சேமிப்பு இலை, முள்ளங்கி, பீட்ரூட்டு, கேரட்டு வேரினுடைய மாற்றுருக்கள். கரும்பு, கீரைத்தண்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு தரைக்கீழ் தண்டு. தரைக்கீழ் தண்டு யார் அப்படின்னா வெங்காயமும் உருளைக்கிழங்கும். சேமிப்பு இலை, சோற்றுக்கற்றாழை, ஹலோ இல்லை ஹலோ ஹலோ சோற்றுக்கற்றாழை, ஹக்காவ் ரயில் கற்றாழை. இப்போ பைனஸ் பற்றி பார்ப்போமா? இது வேரென்றும் தண்டென்றும் இலை என்றும் கொண்டது. அப்போ எதில் இது வேறு, தண்டு, இலைன்னு பிரிக்க முடியாது? ஆல்காக்களில் பிரிக்க முடியாது. இது ஸ்போரோஃபைட் தாவரமாக பார்க்குறோம். அப்போ என்னென்னா பாலினா இனப்பெருக்கமானது ஸ்போரோஃபைட்டுகள் ஸ்போர்களை உருவாக்குவதன் மூலமாக நடைபெறுது. அடுத்து இதில் ஆண் மற்றும் பெண் கூம்பு என தனித்தனியே உண்டு. பெண் கூம்பு ஆண் கூம்பை விட பெரியது என்றும், இதில் சூல் விதையாக மாறும் என்றும். சூல் என்னவா மாறுதுன்னா விதையாக மாறுது. சூர்பை கனியாக மாறணும், இதுக்கு சூர்பை இல்லை, அதனால் கனி இல்லை. ஃபைனஸ் தாவரம் முத்திரைத்தாள் ஆல்கலாய்டுகள் தயாரிக்க பயன்படுத்துது. அடுத்து சைக்காடெயில்ஸ், எடுத்துக்காட்டாக சைக்கஸ், சைக்காடெயில். பனை போன்ற சிறிய மரம், நேரானவை, கிளைகள் அற்றது, அதனால் அழகுக்காக அதிக அளவு பயன்படுத்தப்படுது. சிறகு வடிவ கூட்டிலைகள் கூம்பு வடிவ உச்சியை உருவாக்கும். ஆணிவேர் தொகுப்பு பவள வேர்களையும் கொண்டிருக்கு. அடுத்து அரக்கேரியா டையேசியஸ் வகை தாவரம், எடுத்துக்காட்டாக பிட்வில்லி, எக்ஸல்லா, இம்ரிகேட்டா இவை யாவும் அழகுக்காக வளர்க்கப்படுகிறது. அடுத்து குரங்குகளின் குழம்பு, மங்கி பசில், குழப்பம், பசல் இல்லை சிக்கல் அப்படின்னு சொல்லலாம் என அழைக்கப்படுவது அரக்கேரியா பிட்வல்லி. நீட்டம், முடக்குவாதத்தை சரி செய்யக்கூடிய ஜிம்னோஸ்பம். நீட்டம் சில சிற்றினமாகவும் சில மரமாகவும். சில சிற்றினம் பார்த்திங்கனாக்கா மர வகையை சார்ந்ததாகவும் இருக்குது. இதனுடைய மலட்டுப்பூ பிஸ்டுலோடுகள் என்று அழைக்கிறோம். மலட்டுத்தன்மை கொண்ட பூவை பிஸ்டுலோடுகள். இது ஒரு இருவித்திலை தாவரம். அடுத்து பாருங்கள் இலை, ஃப்ரையோஃபில்லம். கட்டி போட்டால் குட்டி போடக்கூடிய தாவரம் ஃப்ரையோஃபில்லம். என்னும் தாவரம் இலை வழி இனப்பெருக்கம், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்திருப்பீங்க. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது வேறு, தண்டு, இலை இந்த மூன்றுமே இனப்பெருக்க உறுப்பாக செயல்படலாம். மூன்றில் ஏதாவது ஒன்று இனப்பெருக்க உறுப்பாக செய்யலாம். நான் ஏற்கனவே என்ன படிச்சிருப்பேன்னா இனப்பெருக்க உறுப்பு என்பது மலர்கள்னு படிச்சிருப்போம் இல்லை. அடுத்து வாஸ்குலார் கற்றைகள் உடையவை, சைல திசுக்கள், சைல குழாய்கள் மற்றும் ஃப்ளோயம் திசுக்கள் துணை கொண்டு இருக்கக்கூடியது ஜிம்னோஸ்பம். ஆஞ்சியோஸ்பம்கள் புள்ளிவட்டம், அல்லிவட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம் என 4 அடுக்குகளை கொண்ட மலர்கள் இருக்கும். அதனால் இது பூக்கும் தாவரம். இந்த மாதிரி அல்லிவட்டம், புள்ளிவட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம் 4 வட்டமும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா முழுமையான மலர். முழுமையற்ற மலர்னால் என்ன? இதில் ஒன்று இல்லாமல் இருக்கும். ஆஞ்சியோஸ்பம்களின் பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலகம் கனியாகவும் விதையாகவும் மாறுது. ஆஞ்சியோஸ்பம்களில் வாஸ்குலார் திசுவான சைலம், சைல குழாய்கள், ஃப்ளோயும் துணை செல்களையும் கொண்டிருக்கு. 5 உலக வகைப்பாட்டை சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்ஹெச் விட்டேக்கர். அந்த 5 உலகம் என்ன? 1 மொனீரா, 2 புரோடிஸ்டா, 3 பூஞ்சைகள் ஃபங்கஸ், 4 தாவரங்கள் பிளான்டி,
5 விலங்குகள் அனிமாலியே. மொனீராவுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, நஸ்டாக்கு, அஸ்டடோரியா, நீலை, பச்சை பாசி. பொதுவாக இவை ப்ரோகேரியாட்டிக் வகை. மொனீரா பொறுத்தளவு எல்லாம் ப்ரோகேரியாட்டிக் செல் வகையை சார்ந்தது. புரோட்டிஸ்டா வரும் ஒரு செல் பாசி, யூக்ளினா, பாரமிசி, அமீபா, புரோட்டோசோவா. பொதுவாக இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், யூகேரியாட்டிக் செல்கள். இந்த இடம் தான் கேள்வி கேட்குறாங்க. ப்ரோகேரியாட்டிக் செல் என்பது தெளிவான உட்கரு படலம் இல்லாத செல்லுக்கு பேர் ப்ரோகேரியாட்டிக். யூகேரியாட்டிக்னா உண்மையான உட்கருக்களை கொண்டது அல்லது உண்மையான உட்கரு படலம் கொண்டது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பூஞ்சைகள். செல் சுவர் உள்ளது. பச்சையமற்ற யூகேரியாட்டுகள். தாவரங்கள் எடுத்துக்கிட்டால் பச்சைய நிறமுடையது மிக முக்கியமான பண்பு. இல்லை பல செல் பாசி, ப்ரையோஃபைட்டு, டெட்ரோபேட்டா, ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம். செல் சுவரும் பச்சையமும் உள்ள யூகேரியாட்டுகள். அடுத்து விலங்குகள் நம்ம பார்த்துருப்போம் இல்லை, ஒரு செல் விலங்குகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக புரோட்டோசோவா, அதுக்கடுத்து போரிபேரா, சீலென்ட்ரேட்டா, பிளாட்டிக்கல் மென்தஸ், ஆஸ்கல் மென்தஸ், அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்னோடெர்மேட்டா, வெர்டிபிரேட்டா. அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா துளை உடலிகள், குடி உடலிகள், தட்டை புழுக்கள், உருளை புழுக்கள், வலைதசை புழுக்கள், கணுக்காலிகள், மெல்லுடலிகள், தோலிகள், முதுகுநான் உள்ளவை என்ற நிகழ்வில் ஆனால் செல் சுவர் கிடையாது என்ற ஒரு புரிதலோடு பூஞ்சைகள் தனக்கு தேவையான ஊட்டப்பொருட்களை உணவின் மூலம் மீது உணவுப் பொருளின் மீது செரிமான நொதியை சுரந்து அவற்றை செரித்து உறிஞ்சும் தன்மை கொண்டது. அடுத்து மோல்டுகள், மில்டியூஸ், நாய்க்குடை காளான்கள், ஈஸ்டுகள் பூஞ்சை உலகத்தை சார்ந்ததாகவும். புரோட்டிஸ்டாவுக்கு எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா, கிளாமிடமோனஸ். முதல்ல ஒரு செல் தாவரமாக கண்டுபிடிக்கப்பட்டது எது அப்படின்னா கிளாமிடமோனஸ். அதனால் ஒரு செல் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு கிளாமிடமோனஸு, ஒரு செல் விலங்குக்கு எடுத்துக்காட்டு அமீபா. இல்லை பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு ரைசோபஸ், அகாரிகஸ். பிளான்ட்டுக்கு எடுத்துக்காட்டு சிறுச்செடி, புதர்ச்செடி, மரம். அனிமாலியாவுக்கு எடுத்துக்காட்டு, அனிமாலியான்றது விலங்குகள், அதில் பிளான்டே அப்படின்றது தாவரங்கள், புழு, பூச்சி, மீன், தவளை, பறவை, மனிதன். 5 உலக வகைப்பாட்டினுடைய நிறை என்ன தெரியுங்களா? இவ்வகைப்பாட்டின் அமைப்பானது அதிகமாக அறிவியல் ரீதியான இயற்கையில் முறைப்படி அமைஞ்சிருக்கு. இந்த வகைப்பாட்டின் செல் அமைப்பு, உணவூட்டம், பரிணாம வளர்ச்சி, ஆரம்ப நிலையின் பண்புகளை தெளிவாக கூறும். வெவ்வேறு குழுக்களை சார்ந்த உயிரினங்கள் மரபு வழியில் வகைப்படுத்தப்படுவதால் இதுவும் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகைப்பாடாக நம்ம பார்க்குறோம். எளிமையான உயிரினத்தில் இருந்து சிக்கலான உயிரினம் படிப்படியாக பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் வகைப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து என்னதான் சார் இதனுடைய டிமெரிட்ஸ்? வைரஸுகளுக்கு இதில் இடமில்லை, இல்லை முறையான முக்கியத்துவம் கொடுக்கல. பல செல் உயிரினங்களான புரோட்டிஸ்டுகளிலிருந்து பலமுறை தோற்றுவிக்கக்கூடிய இந்த இடம் வைரஸுக்கு சரியான முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டோமா. பல முறை தோற்றுவிக்கப்படுது பல செல் உயிரினங்களான புரோட்டிஸ்டுகள். அடுத்து அடிமட்ட உயிரினங்களுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கலை. புரோட்டிஸ்டாவின் கீழ் வரும் சில உயிரினங்கள் யூகேரியாட்டிக் பண்பையும் பெற்றிருக்கு. இரு சொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்திய பாகின் 1623. ஆனால் கரோலஸ் லினேயஸ் முறைதான் தற்பொழுது பின்பற்றப்படுகிறது. இருபால் பெயரிடும் முறையை நடைமுறைப்படுத்தியவர் யார் அப்படின்னா கரோலஸ் லினேயஸ். காஸ்பார்ட் போக்கின். மால்வேசி எடுத்துக்காட்டாக பாருங்களேன். காஸ்பியம் பர்பட்டன்ஸ் எகிப்து பருத்தி அல்லது கடல் தீவு பருத்தி என அழைக்கப்படுது. அடுத்து காஸ்பியம் அரிசோடம் கொட்டை பருத்தி. அடுத்து மால்வா வெர்டிசிலேட்டர் கக்குவான் இரும்பல் நோயை குணப்படுத்தும் மருந்து. ஆஸ்தியா ரோசியா என்ற ஒரு அழகு தாவரம். அடுத்து ஜெனிட்டோ கேமி என்பது செடியில் வேறு பூக்கள் காணப்படுவதை ஜெனட்டோகேமி என்றும். பேப்பேசி. கஜானஸ் கஜானஸ் துவரையின் தாவரவியல் பெயர் கஜானஸ் கஜானஸ். லாஃப்லான் பர்பூரிஸ் அவரை. பியூட்டியா பிராண்டோசா என்பது காட்டுத்தீ தாவரமாக
இண்டிகா பெரா டிங்டோரியா, இண்டிகா சாயம் தயாரிக்க பயன்படுது. அடுத்து தாவரங்களில் ரூபியேசி, பிளவுகனி, சைசோகார்ப், காஃபியா அராபிகா, காப்பிச்செடி, காப்பிச்செடியினுடைய தாவரவியல் பெயர் காப்பியா அராபிகா. அடுத்து ராண்டியா டிக்டோரியா, வயிற்றில் உள்ள பூச்சிகளை கொல்வதற்கு மருந்தாக பயன்படுது. ரூபியா கார்டிபோலியா சாய மருந்து, எண்ணெய்க்கு நிறமூட்டக்கூடியது. ஆஸ்திரேசி, இலியாந்தஸ் ஆனுலஸ் சூரியகாந்தியின் தாவரவியல் இருசொல் பெயரிடமுடை. கார்தாமஸ் டிங்டோரிஸ் சன்ஃப்ளவர். PUFA பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எண்ணெய் தயாரிக்க பயன்படுகிறது சூரியகாந்தி. PUFA பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். எலிப்டா பிரஸ்டேட்டா குளியல் எண்ணெய் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. அடுத்து நவீன வகைப்பாட்டின் தந்தையாக கரோலஸ் லின்னேயஸை நம்ம அழைக்கிறோம். சில தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இரு சொல் பெயரிட கொடுத்துருக்குறோம். மனிதன் ஹோமோசேப்பியன்ஸ், வெங்காயம் அல்லியம் சட்டைவம், எலி ரேட்டஸ் ரேட்டஸ். அப்போது பேரின பெயரும் சிற்றின பெயரும் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் டாட்டோனமி என்று அழைப்போம். பேரின பெயரும் சிற்றின பெயரும் ஒரே மாதிரி இருந்தால் டாட்டோனமி. எடுத்துக்காட்டா எலி எடுத்திங்கன்னா ரேட்டஸ் ரேட்டஸு, நல்ல பாம்பு எடுத்துட்டிங்கனாக்கா நாஜா நாஜா. புறா கொலம்பா லிவியா, புளிய மரம் டெமாண்ட்ரிட்டஸ் இண்டிகா. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா இண்டிகான்னு முடிஞ்சதுன்னா இந்தியா புளிய மரம். எலுமிச்சை சிட்ரஸ் சருண்டிபோலியா, வேப்ப மரம் அசாடிரேட்டா இண்டிகா. அடுத்து துவலை தவளை ராணா எக்ஸாடாக்டைலா. தேங்காய் காக்கஸ் நியூசிஃபரா. நெல் ஒரைசம் சடைவா. மீன் கட்லா. ஆரஞ்சு சிட்ரஸ் சைனசஸ். இஞ்சி ஜிஞ்சிபர் அக்விஸ்னேல். காரிக்கா பப்பாயா, பப்பாளி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பேரிச்சை போனிக்கஸ் டாக்டைலிஃபரா. அடுத்து துவரை, மீண்டும் ரிப்பீட் ஆகிடுச்சு இல்லை, துவரை இல்லை, கஜானஸ் கஜான். ஆவாரை லாப்லான் பர்பூரிஸ். எகிப்து பருத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடல் தீவுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, காஸ்பியம் பார்பட்டன்ஸ், காஸ்பியன் கடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம தொடர்படுத்தலாம். கொட்டை பருத்தி காஸ்பியம் கிர்குடம். அடுத்து அழகு தாவரமாக ஆஸ்தியா ரோஷியா. காப்பி செடி காஃபியா அராபிகா. இனிமேல் நீங்கள் காலையில் இப்போ காஃபி போட்டிங்கனாக்கா காப்பியா அராபிகா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சூரியகாந்தி இலியாந்தஸ் ஆனுலஸ். மேலும் அறிந்து கொள்ளுக. அரிஸ்டாட்டில் என்பவர் ஒரு கிரேக்க தத்துவ சிந்தனையாளர். 2400 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்தவர். இவர் உருவாக்கிய தொகுப்பு அமைப்பு இவர் இறந்து 2000 வருடங்களுக்கு பிறகு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தப்பட்டது. இவர் அனைத்து உயிரினங்களையும் தாவர அல்லது விலங்கு என பிரித்தவர். இவர் விலங்குகளை இரத்தம் உடைய விலங்கு என்றும் இரத்தம் அற்ற விலங்கு என்றும் பிரித்தவர். இறுதியாக விலங்குகளை இடப்பெயர்ச்சி அடிப்படையில் நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை என்று நாம் கூட இன்றைக்கி சண்டே நடக்கிறது, ஓடுறது, பறக்கிறது எல்லாத்தையுமே சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன். நேரம் கருதி நம்ம முடிச்சுக்கிறோம். 7th ஸ்டாண்டர்ட்